ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து எத்தனை படங்கள் இசையமைச்சிருக்காங்கன்னு தெரியுமாங்க? அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. 5 படங்கள் இசையமைச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாங்க இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய்க்கு நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக் டைரக்டர் வந்து 5 படங்கள் இசையமைச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1996 ஆண்டு தளபதியினுடைய 22வது வயசில் பூவே உனக்காக படம் மூலமாக ஃபஸ்ட்டு இசையமைச்சிருக்காப்புல எஸ்.ஏ. ராஜ்குமார் நம்ம தளபதி விஜய்க்கு. இந்த படத்தை வந்து டைரக்டர் விக்ரமன் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. நம்ம தளபதிக்கு ஜோடியாக சங்கீதா நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1999 ஆண்டு தளபதியினுடைய 25வது வயசில் துல்லாத மனம் துள்ளும் படம் மூலமாக ரெண்டாவது முறையாக இசையமைச்சிருக்காப்புல எஸ்.ஏ. ராஜ்குமார் நம்ம தளபதி விஜய்க்கு. இந்த படத்தை டைரக்டர் எழில் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் சிம்ரன் ஜோடியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் என்ன கேரக்டரில் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் உள்ள மியூசிக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1999 ஆண்டு தளபதியினுடைய 25வது வயசில் என்றென்றும் காதல் தாங்க. என்றென்றும் காதல் படம் மூலமாக மூணாவது முறையாக இசையமைச்சிருக்காப்புல எஸ்.ஏ. ராஜ்குமார் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு. இந்த படத்தில் மனோஜ் பட்நாகர் அப்படிங்கிற டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு ரம்பா ஜோடி சேர்ந்திருக்காப்புல. இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது படத்தை பார்த்துடலாம். நாலாவது படம் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு தளபதியினுடைய 26வது வயசில் பிரியமானவளை படம் தாங்க. பிரியமானவளை படம் மூலமாக நம்ம எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு 4வது முறையாக இசையமைச்சிருக்காப்புல. செல்வ பாரதி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் சிம்ரன் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. 5வது படத்தை பார்த்தீங்கன்னா 2003 ஆண்டு தளபதியினுடைய 29வது வயசில் வசீகரா படம் தாங்க. வசீகரா படம் மூலமாக எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து நம்ம தளபதிக்கு 5வது முறையாக இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தையும் கே. செல்வ பாரதி தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஸ்னேகா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் பூபதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல நம்ம தளபதி விஜய். இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, காமெடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 படங்களுக்கு எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இசையமைச்சிருக்காப்புல. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தொழில் தெரிஞ்சுக்கிற கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.